மோடி போயிட்டு இருக்கும்போது மோடி வண்டிக்கு முன்னாடி மோடி வண்டி இடிக்காமலேயே ஒருத்தர் ஸ்கூட்டரை கொண்டு நிறுத்தி பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுவாங்க? இந்த சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூருக்கு வந்தார். அவர் போகிற ரூட்டில் எங்கேயோ 2 வண்டி கிராஸ் ஆகி போச்சு. அதுக்கே அவருடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், தமிழ்நாடு அரசே பதில் சொல் அப்படின்னு பிஜேபி போராட்டம் பண்ணிச்சு. தலைவர்களின் பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. அதில் எங்களை போன்ற எளிய மக்களை வழிநடத்தக்கூடிய, அதிகாரத்தை எதிர்த்து, ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போராடக்கூடிய வலிமையான தலைவருக்கு அச்சுறுத்தல் அதிகம். அப்படி இருக்கும்போது அவர் போகிற வழியில் அவர் வண்டிக்கு முன்னாடி வண்டி இடிக்காமலேயே இடித்ததாக ஒருத்தர் இறங்கி பிரச்சனை பண்ணுறாருன்னா அங்கே கூட போகிறவங்களுக்கு அச்சம் வருமா வராதா? தலைவரின் பாதுகாப்பு குறித்து கேள்வி வருமா வராதா? அப்போது உங்களுக்கு எல்லாம் தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குல்ல. அப்போ பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும்போது கேள்வி வரும், பிரச்சனை வரும். அந்த இடத்துல போய் போலீஸ் பேசி அவர் கன்வின்ஸ் ஆக மாட்டாரு, திரும்பியும் பிரச்சனை பண்ணுறாரு. அப்படிப்பட்ட இடத்துல தான் அவர் கைகலப்பாகி போச்சு. அதற்கும் நாங்கள் வருத்தத்தை தெரிவித்திருக்கிறோம். வழக்கு பதிவு செய்யப்பட்டு எங்கள் தோழர்கள் மேலே வழக்கு பதிவாயிருக்கு. இதுதான் நிலைமை, உண்மை. ஆனால் திருச்சி பேசுறீங்க, பிஜேபி அதை பேசிக்கிட்டே இருப்பீங்க.